ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். தொடர்ந்து மூணாவது நாளில் நிஃப்டி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண 400 to 500 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்றைக்கி மார்க்கெட் நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதுமே ஒரு ஃப்ளாட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு செல்லிங் வந்து நம்ம சப்போர்ட் வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் 1க்கு மூவ் ஆச்சு. தென் இங்கேருந்து அகைன் எங்கே ஓப்பன் ஆச்சோ அது வரைக்கும் போச்சு. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு கன்சால்டேட் மாதிரி இருந்துச்சு. அது பிரேக் பண்ணதும் ஒரு மூவ். ஸோ 22,454 அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. 22,500 நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ மூணாவது நாளாக இதுவும் சென்செக்ஸும் நல்லபடியாக ஏறி இருக்கு. அடுத்தது நிஃப்டியோட சார்ட் பார்த்துடலாம். லைக்வைஸ் நிஃப்டியும் அப்படி தான் ஒரு ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல்லிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. சப்போர்ட் நம்ம நேற்று போட்டிருந்த அந்த சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ரெக்கவர் ஆனாங்க. ரெக்கவர் ஆகிட்டு காலையில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துல திரும்பி ஒரு ஸ்ட்ரகிள், திரும்பி இறங்கலாமா மேலே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி பையர்ஸ் வந்து மேலே கொண்டுட்டு போயிட்டு க்ளோசிங் வந்து 25,400 வச்சுருக்காங்க, 422. ஓகேங்களா. இப்போது நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,500லையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,600லையும் நம்மளுக்கு இருக்குது. இமிடியட் சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா 25,300லையும் 340லையும், அடுத்த சப்போர்ட் 25,200 தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்து எடுங்க. தென் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை தொடர்றதுக்கு இன்னும் 400 to 500 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு ரேலி, கீப் ஆன் ரேலி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெண்ட் வைஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட டார்கெட் என்னென்னா 60,400. இதுதான் ஆல் டைம் ஹையில் இருக்கிற பாயிண்ட். ஸோ இமிடியட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 60,100 இருக்குது. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,400 இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு பவுன்ஸ் பேக் திரும்பியும் கீழே வரதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு திரும்பியும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல புல் பேக் ஆகிறதுனால இது மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால புல் பேக் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு நிஃப்டியில் எதனால் அந்த ரேலி வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 நம்ம எடுத்துப்போம். ஸ்டீல், டாடா ஸ்டீல் வந்து 4.3% ஏறி இருக்குது. ஸோ ஸ்டீல் இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரேலி. என்டிபிசி, ஹிண்டல்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஜிண்டால் ஸ்டீல், ஸோ ஆல்மோஸ்ட் 1 to 2% வந்து ஏறி இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கு உண்டான காரணம். நிஃப்டி 500 பார்த்தோன்னா ஹிண்ட் காப்பர், இதுவும் வந்து ஸ்டீல் தான். ஹிண்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா அபவுட் 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இதனால தான் ஸ்டீல் எல்லாமே ஏறினதுனால நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைச்சிருக்கு. தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம்.
ஸோ இப்போ இருக்கிறது 25,400 நம்மளுக்கு நிஃப்டி இருக்குது. இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் 25,500 இது மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவே இங்கே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் மே பி வெரி, ஏன்னா அது எக்ஸ்பைரி வந்து செவ்வாய்க்கிழமை தான், டியூஸ்டே தான், அதனால் இட் மே வேரி. 25,000 வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 25,500, மேஜர் சப்போர்ட் வந்து 25,000, இமிடியட் சப்போர்ட் வந்து 25,300. நான் அங்கே சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 60,000 நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கே வந்து ஆட் ஆகிருக்கு. 61,000 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,500 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா 60,500 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 61,000 பில்டப் ஆயிருக்கு. சப்போர்ட் பார்த்தோன்னா 59,500லையும் 59,000லையும் சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.